Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஈஸியா செய்யறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்பவே ஃப்ரீயா இருக்கலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கார்விங்ஸ் உள்ள உட்டன் டோர் இல்லை உட்டன் காட்டில் பார்த்தீங்கன்னா தூசிலாம் போய் படிஞ்சு போயிருக்கும். நம்ம என்ன தான் துணி வச்சு தொடச்சாலும் கூட அந்த தூசியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது. ரொம்பவே ஈஸியாக இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒருவேளை பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் கூட ஓகே தான். இப்போது தூசி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ மைன்யூட் டஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டே வருது. உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டோர் ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணி டஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ப்ரஷ் வச்சு ரெண்டு சைடும் டோரில் இருந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஷாம்புவை வச்சு தான் க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பரான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும். நம்ம ரெடி பண்ணின இந்த சொல்யூஷனை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டேன். இதோட மூடியில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு இதை தான் நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷனை இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம டோரை க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு காட்டன் துணியில் இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் டோர் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். டோரில் ஒட்டி இருக்க ஃபுல் அழுக்கும் ரிமூவ் ஆகி உங்களோட டோர் ரொம்பவே ஷைனிங்காக மாறிடும். பாருங்கள், நான் துடைக்கிற ஏரியாஸ்லாம் எப்படி ஷைனிங்காக மாறிட்டுருக்குன்னு. இந்த மாதிரி டோர்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க காட், சோஃபா, டைனிங் டேபிள், ஃபோட்டோ ஃப்ரேம், வால் கிளாக்குன்னு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஷாம்பு சொல்யூஷன் வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த உட்டன் கார்விங்ஸில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் டோர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குது. இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கொத்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வாங்கிட்டு வந்து 2 டேஸ்லேயே ஒரு மாதிரி வாடி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க காலியான வாட்டர் பாட்டிலை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலோட பாட்டம் போர்ஷனோட வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷனை விடவே சின்னதாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக மூடி திறக்க முடியுது. ஒருவேளை உங்களோட பாட்டில் வந்து மூட முடியல அப்படின்னா அதோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு 4-5 இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக பாட்டிலை மூடி திறக்கலாம். இப்போது இந்த பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியோட வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி அந்த தண்ணியில் டிப் ஆகிற அளவுக்கு பாட்டிலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலோட டாப் போர்ஷனை மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கூட அந்த கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் டெய்லி நீங்கள் பாட்டிலில் இருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே சமைக்கிற எல்லாருக்குமே வர ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்ம சமைக்கிற பொருளோட எக்ஸ்பைரி டேட் பற்றினது தான். எந்த மளிகை சாமாவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோட எக்ஸ்பைரி டேட் நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு திரும்பவும் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், இந்த பொருளுக்கு எக்ஸ்பைரி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம புதுசாக மளிகை சாமாவை டப்பாவில் கொட்டி வச்சதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் நீங்கள் சிசரில் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டப்பாவோட மூடியில் ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். எப்போல்லாம் நீங்கள் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு கிச்சனில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சு வச்சு கோதுமை மாவில் எப்படி பரோட்டா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
ஒரு கிண்ணத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை எல்லா மாவுலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்ப மாவு எப்படி வெண்ணெய் ஆட் பண்ணி பிசைவோமோ அதே மாதிரி கோதுமை மாவுலையும் வெண்ணெய் ஆட் பண்ணி தான் பிசைய போகிறோம். வெண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சூடு குறைஞ்சதும் நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையிலையும் பாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போது மாவு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கச்சு எடுத்துக்கலாம். முறுக்கச்சில் இந்த மாதிரி நான் மீடியம் சைஸ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இடியாப்ப அச்சு ஹோல்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மாவு உருண்டையை அச்சுக்குள்ளே வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்மளோட அச்சு இப்போது ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் இல்லைனா தட்டில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் மேலே தான் நம்ம அச்சு பிழிய போகிறோம். நீங்கள் சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 3 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும், ஒரு பரோட்டாக்கு தேவையான மாவு நமக்கு கிடச்சிரும். நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருந்ததுனால எனக்கு கரெக்டாக 5 பரோட்டா போடுற மாதிரி வந்துருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி மாவு கிண்ணத்தோட பேஸில் எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே தான் நம்ம மாவு அச்சு பிழிஞ்சோம். இப்போ திரும்பவும் ஒவ்வொரு மாவு மேலேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணினதுக்கப்புறமா அந்த மாவை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நம்மளோட மாவு எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே மாவெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் தட்டு மேலே வச்சு தான் பரப்பி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்குங்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. இந்த ஷீட் வந்து ரீயூசபிளுங்கிறதுனால இதை நீங்கள் 10 டைம்ஸ் வரைக்கும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேலே ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட்டை வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்மளோட மாவை வச்சு லைட்டாக கையில் இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, அந்த ஷேப் எல்லாம் போயிடும், அப்புறம் நமக்கு லேயர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாகவே கை வச்சு பரப்பி விடுங்க போதும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட்டில் வச்சு பரப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவு கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டவே இல்லை. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பரப்பி வச்ச பரோட்டாவை போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது பரோட்டாவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பரோட்டாவை 2 சைடும் திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பரோட்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நீங்கள் பரோட்டாவை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கோதுமை பரோட்டா இப்போது ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி தட்டி விட்டிங்கன்னா போதும், அந்த லேயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு லேயர்லாம் வெளியில் நல்லாவே தெரியுது. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி பரோட்டா செஞ்சதுனால நமக்கு இந்த அளவுக்கு தான் லேயர் கிடைக்கும், பட் ரொம்பவே ஹெல்த்தி. இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம டெய்லி சமையலில் சாம்பார், ரசம் இப்படி எது வச்சாலும் கண்டிப்பாக புளி தேவைப்படும். அதுக்காக டெய்லி நம்ம புளி எடுத்து கரைச்சிட்டு இருந்தோன்னா அதுவும் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ரொம்பவே ஈஸியாக 1 மாதத்துக்கான புளி பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். தேவையான அளவு புளியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அந்த புளி அப்படியே ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிடுங்க. 30 மினிட்ஸில் நம்ம புளி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட புளி எல்லாம் நல்லாவே அரைஞ்சிருச்சு. நம்ம நார்மலாக கையில் கரைச்சி புளி தண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச புளி பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் அதில் இருந்த நார் சக்கை இது எல்லாமே இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த புளி தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகி நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த புளியை கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். நீங்கள் 1 வீக்குள்ளே இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் புளி தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த புளி தண்ணியில் கொதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து திக்கானா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட புளி பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த புளி பேஸ்ட்டை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போது ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் புளி கரைச்சிட்ருக்க டைமிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.